ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய மிகச்சிறிய நூலான இந்த சாதன பஞ்சகம் என்ற இந்த சிறிய நூலை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதிலே முதல் ஸ்லோகம் வேதோ நித்யமதீயதாம் तदुदितं कर्म स्वनुष्ठीयताम्
वेषस्य विधीयताम् अपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापोगपरितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढादीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्यताम् प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमध्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम्. இந்த ரெண்டு ஸ்லோகம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் 16 உபதேசங்களை ஆச்சாரியர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 16 உபதேசங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி சப்ஜெக்டுக்கு போகலாம். முதல் ஸ்லோகம், வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும், அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும், கடவுளுக்கு செய்யும் பூஜையாக எல்லா விதமான கடமைகளையும் செய்ய வேண்டும், பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட வேண்டும், மன தூய்மைக்காகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும், ஆத்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும், வீட்டை விட்டு விரைவில் வெளியே கிளம்ப வேண்டும், அல்லது உடல் என்ற சிறையில் இருந்து ஆன்மாவை விடுவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும், பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும், மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும், உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவில் விடுபட வேண்டும், நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும், நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும், அவரது அறிவுரைப்படி நடக்க வேண்டும், அவரிடமிருந்து ஓங்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை உபதேசமாக பெற வேண்டும், வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள். இன்றைக்கு ஸ்லோகா நம்பர் 3, உபதேசம் நம்பர் 17. வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம் ஸ்ருதிசிரப்பக்ஷஸ் சமாஸ்ரீயதாம் துஸ்தர்காத்சு விரம்யதாம் ஸ்ருதிமதः தர்கோனுசந்தீயதாம் ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वः परित्यज्यताम्
தேஹேஹம் அதிருஜ்யதாம் புதஜனை. பாத பரித்யஜ்யதாம். ஆச்சாரியர் அழகாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதனால தான் அதுக்கு ஒரு பேர் உபதேச பஞ்சகம்னு பேர், சோபான பஞ்சகம்னு ஒரு பேர் இருக்குது. நம்ம படிக்கிற இந்த நூலுக்கு பேர் சோபான பஞ்சகம். சோபானம் என்றால் படி. ஒவ்வொரு படியாக நம்மளை அழகாக கூப்பிட்டுட்டு போகிறார், அழகாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறார் ஆச்சாரியர். இந்த 3வது ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போகணும். இதுவரைக்கும் பார்த்தது ஒரு ப்ரிலிமினரி ஒரு வேலை கொடுத்துருந்தாரு. அதையெல்லாம் தாண்டி சுவாமி அங்கேயே நின்றுடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்க போகிறார். மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதாவது வாக்கியார்த்தச்ச விசாரியதா, வாக்கிய அர்த்தः ச விசாரியதா. சீடன் குருநாதரை தேடி போனார். குருநாதர்கிட்ட ஓங்கார மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிட்டார். வேதாந்த வாக்கியங்களை அவர்கிட்ட கவனமாக கேட்டார். அந்த வேதாந்த வாக்கியம் என்ன அப்படிங்கிறத கடந்த வகுப்பில் பார்த்தோம். அது என்னது வேதாந்த வாக்கியம்? மகா வாக்கியம். மகா வாக்கியம் மகா வாக்கியம் அப்படின்னா மிகப்பெரிய நீண்ட வாக்கியம் கிடையாது, சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடியது மகா வாக்கியம்னு பேர். அந்த மகா வாக்கியங்கள் நிறைய இருக்குது நம்முடைய சனாதன தர்மத்தில், சாஸ்திரங்களில். குறிப்பாக 4 வேதங்களுக்கு 4 மகா வாக்கியங்களை சொல்லுவாங்க. அந்த 4 மகா வாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதில் ஒரு மகா வாக்கியம் உபதேச வாக்கியம்னு பேர். அதுக்கு பேர் தத்துவமசி. அதுக்கு பேர் என்னது? தத்துவமசி. தத்து துவம் அசி. இது குருநாதர் சீடனுக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேச வாக்கியம் தத்துவமசி. அதை என்ன பண்ணணும்? இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? மகா வாக்கியத்தின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. பொருளை நல்லா கேட்கணும்னு சொல்லலை. என்ன பண்ணணும்? கோ டைவ் டீப், ஆழ்ந்து மூழ்கு. இந்த கடலில் மேலே சர்ஃபேஸில் மிதந்துக்கிட்டே நீச்சல் அடிச்சுட்டே இருந்தோம்னா பெரிய பெரிய மீனெல்லாம் கிடைக்காது. என்ன பண்ணணும்? ஆழ்ந்து போனோம்னா தான் நமக்கு பெரிய பெரிய மீனும் கிடைக்கும், விலை உயர்ந்த முத்துக்களும் நமக்கு கிடைக்கும். சாதாரண உலகியல் வாழ்க்கைக்கே நமக்கு அவ்வளோ தேவைப்படுது. அப்படின்னா பரம்பொருள் அடைகிறதுக்கு, இறைவன் அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமான ஸ்ரத்தையோட அதிக நேரம் அதற்காக ஒதுக்கணும் அப்படின்னு இந்த உபதேசத்தின் மூலமாக ஆச்சாரியர் நமக்கு சொல்கிறார். நமக்கு கடமைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கடமைகள் என்பது கண்டிப்பாக இருக்குது. உயிர் பிறந்ததுலேருந்து இறக்குறது வரைக்கும் நமக்கு தேவையான கடமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா நேரமும் கடமைகளிலே மூழ்கி இருந்தோம் என்றால் வந்த வேலையை மறந்துடுவோம். வந்த வரவை மறந்து, கேள்விப்பட்டிருக்குமா இல்லை? இந்த பாட்டு சித்தர் பாடலில் இருக்குது. வரவை மறந்துட்டு வேறு என்னென்னமோ செய்துட்டு இருந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம அதை செய்யணும் அப்படின்னு குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் முதல் 2 வரிகள் மனனத்தை பற்றி சொல்கிறது. என்ன சொல்லுது? மனனம். ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வேதாந்தத்தில் முதல்ல வேலை செய்யணும் சிரவணம். சிரவணம் அப்படின்னா குருநாதர்கிட்ட கவனமாக கேட்கணும். உபதேசத்தை கேட்டுக்கணும். பணிவோடு அவருக்கு சேவை பண்ணால் அவர் உபதேசம் கொடுப்பார். அதை கேட்டுக்கணும். கேட்டதை அடுத்தது என்ன பண்ணணும்? மனனத்துக்கு கொண்டு வரணும். கேட்ட உபதேசத்தில் சரியாக நமக்கு புரிஞ்சிருக்காது, சரியாக கேட்டெடுக்க மாட்டோம், அல்லது சரியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ என்ன வரும்? குழப்பங்கள் இருக்கும், மனதில் குழப்பங்கள் இருக்கும். இது சரியா சரியில்லையா, செய்யணுமா வேண்டாமா, இது இப்படி பலவிதமான குழப்பங்கள் வரும் பொழுது அந்த குழப்பங்களை நீக்குவதற்கு என்ன பண்ணணும்? அந்த கேட்ட உபதேசத்தை ஆழ்ந்து மூழ்கணும். அதுதான் தத்துவமசி. அந்த மகா வாக்கியத்தை நம்ம கேட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஆழ்ந்து மூழ்கணும். அதன் பொருளை நன்றாக ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது
வேதாந்த சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹ. ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹ. சதான்னா எப்பொழுதும், 24/7, அங்கே லீவே கிடையாது. வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹ, அதிலே மகிழ்ந்து இருப்பவர். எதில்? வேதாந்த வாக்கியத்தில். வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹ பிக்ஷான்ன மாத்திரேன ச துஷ்டிமந்தஹ அசோகம் அந்த கரணே சரந்தஹ கௌப்பீனவந்தஹ கலு பாக்யவந்தஹ அப்படின்னு கௌப்பீன பஞ்சகம் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு நூல் எழுதியிருக்கார். அதில் வேதாந்தத்தை என்ன பண்ணணுமா, துறவிகள் மகான்கள் எப்போதும் வேதாந்த வாக்கியத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்? பிறவியின் நோக்கம் இறைவனை அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? குருநாதரை போய் சரணடையணும். குருநாதர் சொல்லி கொடுத்த உபதேசத்தை சரியாக கேட்டுக்கணும். கேட்ட விஷயத்தை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த குருநாதர் நமக்கு என்ன மந்திரம் கொடுத்துருக்காங்களோ அந்த மந்திர ஜபம் அப்படியே நம்முடைய மூச்சில் ஒன்றாக கலக்கணும். மூச்சு விடுறதுக்கு யாராவது கேட்குறோமா, சாமி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூச்சு விடலாமா, லீவ் விட்டுடலாமா? ஞாயிற்றுக்கிழமைனா லீவு தானே, எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் லீவு தான். மூச்சு விடுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு சண்டே லீவ் விடலாமான்னு சொல்லி லீவ் விட்டா என்ன ஆகும்? மேலே போய் சேர்ந்துருவோம். அது மாதிரி மூச்சு விடுறதுக்கு நம்ம எப்படி நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக நடக்குதோ அது மாதிரி இறைநாமத்தை சொல்லிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணணும். மனசில் ஓரமாக அந்த ஒரு இறைநாமம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தனுக்கு கையில் ஒரு கட்டி வந்துருச்சு. கையில் ஒரு கட்டி வந்துருச்சு. அவன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த கட்டியிலேருந்து வலி வந்துக்கிட்டே இருக்கும். வெண்ணன்னு வலி தெரிச்சிக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு ஓரமாக அந்த கட்டியை பற்றியே நினச்சிட்ருக்கோம். வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பார். மனசில் ஒரு ஓரமாக அந்த எதை பற்றி நினைக்குது? அந்த உடலில் உபாதை, அந்த கட்டியை பற்றி நினச்சிட்ருக்கு. அது மாதிரி இறைவனை மையமாக வச்சு இறைவனை ஒரு கையில் கட்டியாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் உலக கடமையை செய்யணும். யார் சொல்லியிருக்காரு? பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இறைவனை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் உலக கடமையெல்லாம் செய்யணும். வேகமாக எல்லா கடமையும் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? அவரே சொல்லியிருக்காரு. அடுத்த வரையிலே என்ன சொல்கிறாரு? ஒரு கையிலேயே கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. வேகமாக எல்லா கடமையும் சீக்கிரமாக செய்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் வச்சு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் ப்ராப்பர்ட்டியெல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? 2 கையாலையும் பகவானை பிடிக்கணும். அதுதான் மரண பாட்டு. கடைசி காலம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரை, கடைசி ஆயுள் முடிகிற வரைக்கும் கெட்டியாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காம என்ன பண்ணணும்? குறிப்பிட்ட வேலை வரும் பொழுது அதுலேருந்து விலக தெரிஞ்சிருக்கணும். அதான் வேதாந்த வாக்கியத்தை சதாரமந்த, எப்போதும் வேதாந்த வாக்கியத்தை சொல்லணும். எவ்வளோ நாளைக்கு சொல்லணும் சுவாமி? வேதாந்த வாக்கியத்தை சிந்தனை பண்ணணும்னு சொல்கிறீங்க. சண்டே கிளாஸுக்கு வரும்போது சொன்னால் போதுமா? எங்களுக்கு சண்டே கிளாஸ் வரும்பொழுது தான் ஞாபகம், 3 மணிக்கு மேலே தான் ஞாபகம் வரும் இன்றைக்கி சண்டே கிளாஸ் இருக்குதுன்னு தெரியும். சாதன பஞ்சகம்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை சுவாமிஜி எடுத்துகிட்டு இருக்காருன்னு தெரியும். அப்போ தான் எங்களுக்கு திடீர்னு வேதாந்தமெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அடடே இன்றைக்கி ஆசிரமத்துக்கு போகணுமே. உடனே என்ன பண்ணுறோம்? அடித்து பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, லாரியை பிடிச்சி, வண்டியை பிடிச்சி, எப்படியோ அடித்து பிடிச்சி ஆசிரமத்துக்கு வந்து சேர்றோம். சுவாமி எங்களுக்கு வேதாந்த சிந்தனை எப்போ வரும்? சண்டே 3 மணிக்கு மேலே. அப்படி இருக்கக்கூடாது. வேதாந்த வாக்கியத்தை எப்போதும் சிந்தனை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வேதாந்த வாக்கியத்தை என்ன பண்ணணும்? எப்போதும் எப்போதுன்னா எப்படி தெரியுமா அப்படின்னா, ஆசுத்தே சுத்தனா தூக்கப்போகிறது. காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குவதற்கு எப்போ நமக்கு நம்ம அறியாமல் தூங்கிறோமோ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நாளில் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஆசுத்தே. அது மட்டும் கிடையாது, மிருத்தேன்னா மரண பர்யந்தம். இந்த உடல் எப்போ காணாமல் போகுதோ, அந்த பூமியிலேருந்து காணாமல் போகுதோ அது வரைக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆசுத்தே ஆமிருத்தே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா. என்ன செய்யணும்? ஆசுத்தே ஆமிருத்தே காலம் நயேத்
வேதாந்த சிந்தையா அவகாசோ ந தாத்தவ்யா, வேறு எதுக்கும் நேரத்தை செலவிடாதீர்கள். அவகாசோ ந தாத்தவ்யா காமாதீனாம் மனாகபி, தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாமல் முழு மனசையும் இறைவன் நாமத்தை சொல்லணும். அது எப்போ சொல்லணும்? காலையில் எப்போ படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறோமோ இறைவன் நாம சொல்லித்தான் எழுந்திருக்கணும். எழுந்திருக்கும் பொழுதே என்ன பண்ணக்கூடாது? அந்த ஃபோன் எடு அப்படின்னு எழுந்திருக்கக்கூடாது. என்னாச்சு இப்போக்கே இந்த மொபைல் ஃபோன் வாழ்க்கையில் 2 கலந்துருக்குது. எல்லார் கையிலையும் இருக்குது. தேவை, அது அவசியம், எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆனால் அது இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறத நாமளே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆசுப்தே ஆமிருத்தே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா, தூங்கும் வரையும் அப்படியே மரணம் வரையிலும் வேதாந்த விசாரத்தில் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு உபதேசம் என்னது? வாக்கியார்த்தச்ச விசாரியதா, வாக்கிய அர்த்தா ச விசாரியதா, மகா வாக்கியத்தின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சரி, இந்த மகா வாக்கியம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது, உபனிஷதங்களில் இருக்குது. இந்த உபனிஷதங்கள் என்னெல்லாம் சொல்லுது? படைப்பை பற்றி சொல்லுது, உலகம் எப்படி தோன்றுச்சு அதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுது, உயிர்களெல்லாம் எப்படி தோன்றுச்சு, எந்த மாதிரி படைப்பு எப்படி வந்துச்சு, அந்த படைக்கப்பட்ட உயிர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, மனுஷனுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அந்த மனுஷனோட வாழ்க்கை கிரமம் எப்படி அமையணும், இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போனாலும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் மனுஷனுக்கு தலை ரொம்ப முக்கியமானது. முக்கியமான பார்ட்டெல்லாம் எங்கே இருக்குது? தலையில் தான் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே கை வைக்கிறதுக்கு எப்போவுமே ஜாக்கிரதையாக செய்வாங்க. தலைக்கு மேலே ஆப்ரேஷன் அப்படின்னாலே கொஞ்சம் யோசித்து பண்ணுவாங்க. ஏன்னா முக்கியமான பார்ட்டெல்லாம் எங்கே இருக்குது? தலைக்கு மேலே இருக்குது. அப்போ தலை தான் நமக்கு மனுஷனுக்கு சிரஸ் பிரதானமாக இருக்குது. அது மாதிரி வேதத்துக்கு எது சிரஸ் அப்படின்னா உபனிஷதங்கள். வேதத்தில் மற்ற பகுதிகள் இருந்தாலும் கூட உபனிஷதங்கள் சிரஸ் மாதிரி. அந்த உபனிஷத்தில் அதுலேயும் முக்கியமானது என்னது? இந்த மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மகா வாக்கியம் அப்படி என்னதான் சொல்லுது அப்படின்னா, ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் அப்படின்னு பேர். மகா வாக்கியத்துக்கு இன்னொரு பேர் ஜீவ பிரம்ம ஐக்கியம். ரெண்டும் சேர்ந்திருக்கணும், போதக வாக்கியம்னு பேர். அதாவது ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகா வாக்கியம். அதாவது ஏகஸ்ய பாவகா அப்படின்னா ஒன்னஸ், இருக்கிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிறதெல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு உபனிஷன் சொல்லுது. அந்த ஒன்னஸை பற்றி சொல்லுது. நமக்கு எடுத்த உடனேயே பகவானும் நீயும் ஒன்றுன்னா நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். நம்ம விழுந்து கோயிலுக்கு போகிறோம், விழுந்து சாமி கும்பிட்றோம், சாமிக்கு நிறைய நைவேத்தியங்கள்லாம் படைக்கிறோம். அப்போ இந்த சாமி நமக்கு பிடிக்கலைன்னா இன்னொரு சாமி தேடி இன்னொரு ஊருக்கு போகிறோம். அந்த சாமியும் பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறோம்? வேறு ஸ்டேட்டுக்கு போவோம், அங்கேயும் பிடிக்கலாம் வேறு கண்ட்ரிக்கு போவோம். இப்படி நமக்கு விதவிதமான நமக்கு வெரைட்டியாக நம்ம பகவானை வழிபட்டுருக்குறோம். இப்போ வேறு மனநிலையில் நம்ம வச்சுருக்குறோம். பகவான்னா இப்படி வச்சுருக்குறோம். பகவான்னா நம்ம என்ன நினச்சிருக்கோம்? அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர், அவர் சர்வசக்திமான் அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு நீயும் பகவான்னு ஒன்றுன்னா நமக்கு ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நாம் ஜீவனும் பகவானும் ஒன்று அப்படின்னா எந்த ஆங்கிளில் ஒன்று அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ரெண்டும் ஒன்று. இப்போ மகா வாக்கியங்கள் உபனிஷதங்கள் இருக்குது. அதே மாதிரி மகா வாக்கியங்கள் பல்வேறு நம்முடைய இலக்கியங்கள் நிறைய இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது என்னது? பகவத்கீதை. பகவத்கீதையில் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? அகம் ஆத்மா குடா கேஷா, அகமாத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா. இதுவும் மகா வாக்கியத்துக்கு ஈக்குவலான ஒரு வாக்கியம். 10வது அத்தியாயம்
20வது ஸ்லோகம். இதுவும் மகா வாக்கியத்துக்கு ஈக்குவலான என்னது, எல்லா உயிர்களிலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன். யார் சொல்கிறது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். யார்கிட்ட சொல்கிறார்? அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். எல்லா உயிர்களிலும் நானே ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. படிச்சிருக்கோம் இல்லையா? 18 அத்தியாயம் நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே. 18 அத்தியாயம் கரைச்சி குடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ சேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். அதில் என்ன சொல்கிறது? எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜ்ஞன் நான் தான். அப்போ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறை பரம்பொருள் நான் தான். இப்படி இதே மகா வாக்கியத்தினுடைய இதே பொருளை நாம் படிக்கக்கூடிய அன்றாடம் படிக்கக்கூடிய நம்முடைய பக்தி இலக்கியங்களையும் இதான் நிறைய பார்க்க முடியும். ஸோ மகா வாக்கியத்தின் பொருளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆழமாக சிந்தித்து அதன் உட்பொருளை புரிஞ்சுக்கணும். அது உட்பொருளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக தவம் செய்யணும். இல்லைன்னா புரியாது. மேலோட்டமாக எத்தனை விதமான கமெண்ட்ரியை படித்தாலும், எத்தனை விதமான டிரான்ஸ்லேஷன் படித்தாலும் அனுபவம் என்பது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனுபவம் மாறணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கை மயமாக மாறணும். நம்முடைய வாழ்க்கை அதன்படி நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். நிறைய சாதனைகள் பண்ணணும். ரொம்பவும் என்ன சொல்கிறேன், மனனம் அப்படிங்கிறது டைவ் டீப். கேட்டால் மட்டும் பத்தாது, கேட்ட விஷயங்களை என்ன பண்ணணும்? உள்வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த கடலில் இந்த சிப்பிகள்லாம் மிதந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா நமக்கு அது ஏதோ மிதந்துட்டுருக்குன்னு நம்ம கடலில் குளித்தவங்களுக்கு தெரியும். சிப்பிகள்லாம் மிதந்துக்கிட்டே இருக்கும். அதுங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் பெய்யக்கூடிய மழை துளிக்காக காத்திருக்குமா. குறிப்பிட்ட நாளில் பெய்யக்கூடிய ஒரு சொட்டு, ஒரு டிராப் மழை துளிக்காக காத்திருக்குமா. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வானத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும் பொழுது அந்த நாளில் பெய்யக்கூடிய அந்த ஒரு தூய மழை துளிக்காக காத்திருக்கும். அது கிடைச்ச உடனே அதை நல்லா உள்வாங்கிட்டு என்ன பண்ணணும்? அந்த சிப்பி கடல் ஆழத்துக்கு உள்ளே போயிடும். உள்ளே போய் ரொம்ப ஆழத்துக்கு போய் உட்காந்துட்டு பல வருஷங்கள் கழித்து அது என்னவா நமக்கு கிடைக்குது? முத்தாக மாறுது. அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் அதில் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எப்படியோ போய் முத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அடையணும்னா என்ன பண்ணணும்? நாம் தவம் செய்தே ஆக வேண்டும். எவ்வளவு முடியுமோ, யாராருனால எவ்வளோ முடியுமோ, ஆனால் அந்த முயற்சியை எடுக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு புரிஞ்சுக்கணும், நானும் பகவானும் ஒன்றுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது, என்னுடைய குருநாதர் சொல்கிறார் அப்படின்னா அது உண்மைதான். அப்போ நான் என்ன செய்யணும்? நான் கொஞ்சம் முயற்சி பண்ணால் அது என்னன்னு நான் பார்க்க முடியும். அந்த சரியாக கேட்கணும், உபதேசத்தை சிரத்தையோடு கேட்கணும். கேட்டுட்டு அடுத்த பாட்டு இம்ப்ளிமெண்டேஷன். அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லையும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லுது. இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் குருநாதர் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தில் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா நிச்சயமாக குருநாதருடைய அருளால் அதுவும் சாத்தியமே. ஏன்னா காலங்காலமாக இந்த மகா வாக்கிய உபதேசங்கள் குருநாதர் மூலமாக சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது காலங்காலமாக எடுக்கிற நடைமுறை. எல்லாரும் இதை கேட்டு முக்தி பெற்றிருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக நம்மளாலேயும் முடியும். ஆனால் என்ன பண்ணணும்? யாருக்கிட்ட சிரத்தை இருக்கிறதோ, யாருக்கிட்ட விடாமுயற்சி இருக்கிறதோ, யாருக்கிட்ட குருநாதர் மேலே பக்தியோடையும் சாஸ்திரத்து மேலே பக்தியோடு அந்த உபதேசத்தை அணுகிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறதான் ஸ்டேட்மெண்ட்டு. அதை தாய்மானவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, இரும்பு நேர் வஞ்சக கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நிற்பதும் உண்டோ அப்படிங்கிறார். இரும்பு நேர் வஞ்சக கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நிற்பது உண்டோ அப்படின்னா, நான் பெரிய திருடனாய்வோடு இருந்தாலும் கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. பகவானே, நீயும் நானும் ஒன்று தான். எப்போ? அத்வைத்தம். அதுக்கு பேர் தான் அத்வைத்தம். இதே தான் திருவாசகத்தில் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். இதெல்லாம் நம்ம அன்றாட சாண்டிங்கில் வச்சுருப்பாங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் தெரிஞ்சதானே சுவாமி. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கல?
நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், டெய்லி சொல்கிறோம். ஆனால் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஸ்ரத்தையோடு உள்ளே போய் அந்த அந்த ஆழ்ந்து மூழ்கி போய் முத்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் இல்லை. இனிமேல் அப்படி படிக்கணும். இனிமேல் எந்த ஒரு சாஸ்திரம் படித்தாலும் இந்த கண்ணோட்டத்தோடு படிக்கணும். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்ன அர்த்தம்? எல்லா உயிர்கள்லையும் நான் கண்ணை மூடி முடித்தாலும் எல்லா உயிர்களையும் வந்து நீங்காமல் நீக்காமல் நிறைஞ்சிருக்கிறது அந்த பகவான். அந்த பகவானுக்கு சிவபெருமான்னு பேர் வச்சுக்கலாம், யார் யாருக்கு என்ன பேர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அந்த பகவான் இருக்கிறாரு. அதே திருவாசகத்தில் இன்னொரு வாக்கியம் இருக்குது, போராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான். போராதார் உள்ளத்தில். இப்போ வந்து பக்தர்களுக்கு பகவான் வந்து இருக்கிறாருங்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம ஒத்துக்குவோம். ஓராதார் உள்ளத்துல்னா உன்னை வந்து விரும்பாதவன் உள்ளத்துலேயும் நீ தான் இருக்கிற. கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க உள்ளத்தில் யார் இருக்கார்? அந்த பகவான் தான் இருக்கார். யார் அந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலேயும் இந்த பகவான் தான் இருந்து அவனை அப்படி சொல்ல வைக்கிறாரு. போராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. இப்படி பரம்பொருள் தத்துவம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது. சுவாமி எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, மகா வாக்கியம் சொன்னீங்க, தத்துவமசின்னு சொன்னீங்க, விளக்கத்தை நன்றாக ஆழ்ந்து சிந்தனை பண்ணணும்னு சொன்னீங்க, இன்னும் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களை ஒரு உபநிஷத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நம்ம எல்லோரும் எங்கே போக போகிறோம்? ஒரு உபநிஷத காலத்துக்கு போக போகிறோம். உபநிஷத்தில் ஒரு குருநாதர் ஒரு சீடருக்கு எப்படி உபதேசம் பண்ணார், அவருடைய சந்தேகம் எப்படி நீங்குச்சு அப்படிங்கிறத இப்போ அங்கே போய் அதை அப்படியே விஷுவலாக பார்க்க போகிறோம். சரி, அது என்ன உபநிஷதம்? சாந்தோக்கிய உபநிஷதம். இருக்குதுல பெரிய உபநிஷதங்கள் இருக்குது. பிருஹதாரண்யக உபநிஷதம் இருக்குது. சாந்தோக்கியமும் அளவில் பெரிய உபநிஷதம், நிறைய மந்திரங்கள் இருக்கிறது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் அந்த ஆச்சாரியர் பேர் உத்தாலக ஆருணி. இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. போன வாரம் தான் அவரை பற்றி படித்தோம். போன வாரம் தான் இந்த உத்தாலக ஆருணியை பற்றி படித்தோம். தௌமியர் என்ற ஒரு ரிஷிகிட்ட போயிட்டு இந்த உத்தாலகர் சீடனாக இருந்தார். எல்லாருக்கும் தெரியலையா? போன வாரம் தான் படித்தோம். ஏன்னா போன வாரம் படித்தோன்னா நிச்சயமாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. இந்த ஆருணி அப்படிங்கிற ஒரு சீடனாக இருந்தார். என்ன பண்ணார்? காட்டுக்கு போயிட்டு மடையை அடிச்சுட்டு வர சொன்னார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். மடையை அடைக்க முடியல. என்ன பண்ணார்? அந்த சீடன் மடையிலே படுத்துக்கிட்டார். சாயங்காலம் குருநாதர் தேடி போனார். போயிட்டு என்ன பண்ணார்? கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு படித்தோம். அந்த உத்தாலகருடைய பையன் பேர் ஸ்வேதகேத்து. அந்த உத்தாலகர் அவருடைய பையனுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாரு, வேத காலத்து ரிஷிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேத காலத்து ரிஷிகள் எல்லாருமே திருமணம் ஆனவர்கள் தான், திருமணம் ஆகி குழந்தைகளோடு இருந்தவங்க தான். அப்போ அந்த மகரிஷி அவருடைய பையனுக்கு 8 வயசு ஆகுது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறார், நீ வந்து இங்கே இருந்தினா நம்ம வீடுகளில் அப்படி தானே குழந்தைங்கள 5 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான், கொண்டு போயிட்டு இப்போல்லாம் 5 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். நீ வந்து உனக்கு 8 வயசு ஆச்சு, நீ முறையாக குருகுலத்துக்கு போய் குருநாதரிடத்தில் தங்கி இருந்து அங்கே இருந்து சாஸ்திரங்களை படி, அதாவது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடி அப்படின்னு சொன்னார். பிரம்மச்சரியம் அப்படின்னா சாஸ்திர படிப்போடு கூடிய ஒழுக்கமான வாழ்க்கை முறை. அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு நீ வந்து குருநாதர்கிட்ட போய் தங்கி இருந்து படி அப்படி சொல்லிட்டு இந்த பையனை கொண்டு போயிட்டு, அவன் பையன் பேர் என்ன? ஸ்வேதகேத்து. ஸ்வேதகேத்துவை அவங்க அப்பா என்ன பண்ணுறார், குரு கொண்டு போயிட்டு நம்ம ஊரில் இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னால் ஹாஸ்டலில் போடு. என்ன பண்ணுறான், பசங்களை என்ன பண்ணுறான், வீட்டில் சேட்டை பண்ணால் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்டலில் போடு. அந்த காலத்தில் குருநாதர்கிட்ட கூட குருகுலத்தில் படிக்க வைக்கிறது, குருகுலத்துக்கு அனுப்புகிறார். ஸ்வேதகேத்து குருநாதர்கிட்ட போய் படிச்சிட்ருக்கார். எத்தனை வருஷம்? 12 வருஷம் படிக்கிறார். 12 வயசில் அவர் ஆசிரமத்துக்கு போனார். 24 வயசில் ஆசிரமத்திலேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே அப்பா வந்து பையனை பார்க்குறார். எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்திருக்கிறாங்க பேரண்ட்ஸுங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு உதாரணம். நம்மளுடைய கடந்த கால நம்முடைய பழங்கால வாழ்க்கையில் பேரண்ட்ஸு எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க லைஃப்லேருந்து பார்க்க முடியும். அப்படி ஸ்வேதகேத்து கிளாஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வர்றார். வந்த உடனே அப்பா வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்பார் இல்லையா, ஆசிரமத்துக்கு போயிருந்தியே, என்னெல்லாம் படித்த,
அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே பையனை முகத்தை பார்க்குறார். பார்த்தவொடனே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஈகோ வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஈகோ வந்துடுச்சு. ஏன் ஈகோ வந்துச்சு? நிறையா படிச்சிட்டோம். குருநாதர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார்? வேதம் சொல்லி தினசரி வேதம் சாண்டிங் பண்ண சொல்லி கொடுத்துருப்பார், உபனிஷதங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பார், வியாக்கரணம் சொல்லி கொடுத்துருப்பார், நெத்தி சொல்லி கொடுத்துருப்பார், கதைகள் சொல்லி கொடுத்துருப்பார், நிறைய உபதேசங்கள் கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தார், பார்த்தாரு, அப்பாவை பார்த்தாரு. உன்னை விட நான் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படி நெஞ்ச நிமித்து நிற்கிறாரு. பையனை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அப்பா ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அதாவது நீ தம்பி, நீ ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்த, எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ? முதல் விஷயம், எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை பெற்றாயா? இவனுக்கு பார்த்தான், இது நம்ம சிலபஸில் இல்லையே. நம்ம சிலபஸில் இல்லாத கேள்வியை கேட்குறாரு. சிலபஸில் உபனிஷதம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தாங்க குருநாதர். இவர் என்ன சம்பந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாரு. எந்த உபதேசத்தை கேட்டால் கேட்காதது கிடைக்குமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை கேட்டாயா அப்படின்னு கேட்டார். இவன் அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ புரிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம அப்படின்னு நெஞ்ச நிமித்துட்டு நின்று அந்த பையனுக்கு பெண்ணாச்சு தலை கீழே டவுன் கீழே போயிடுச்சு. ஒரே ஒரு கேள்வியில் அவ்வளோ பெரிய மகான்களாக இருந்திருக்கிறாங்க பெற்றோர்கள். ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல சமுதாயம் வரணும் அப்படின்னா வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். நல்ல சமுதாயம் வரணும், வளர்ந்த பாரத நாடு, வளமான பாரதம் வரணும் அப்படின்னா, வலிமையான பாரதம் வரணும்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இவர் சரியில்லை அவர் சரியில்லை ஈஸியாக சொல்லிவிடுவோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னுடைய வீடு முதல்ல சரியாக இருக்கா, நான் சரியாக இருக்கேன்னா என்னுடைய வீடு சரியாக இருக்கா, ஒவ்வொருத்தரும் நம்ம இதை சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒட்டுமொத்த சமுதாயமும் மாற்றமும் வந்துவிடும். அப்போ அப்பா ஒரு கேள்வி கேட்டார், பையனால் பதில் சொல்ல முடியலை. அப்போ பையன் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ அப்பான்னு சொன்னார், வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சொன்னார். வித்யா, நம்ம படிக்கக்கூடிய நம்முடைய கல்வி என்ன தரணும்? நமக்கு பணிவை தந்திருக்க வேண்டும். உன்னை பார்த்தா அந்த பணிவு இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த பணிவு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ வேதங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குது? வேதங்கள் உபநிஷதங்கள் சொல்லிக் கொடுக்குது, இலக்கணம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் அதே வேதம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குது. அழிவற்ற அந்த பரம்பொருளை பற்றி அறியக்கூடிய படிப்பையும் சொல்லிக் கொடுக்குது. அதுதான் இந்த தத்துவமசி. குருநாதர் மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, என்ன சொல்லி கொடுக்கல? தத்துவமசி. அல்லது சொல்லி கொடுத்து இவர் கேட்காம விட்டார், அது தெரியாது. ஆக மொத்தம் இந்த தத்துவமசி அப்படிங்கிறத அவர் சரியாக உள்வாங்கவில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது எந்த அறிவால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அந்த அறிவை பெற வேண்டும். எந்த அறிவால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோ அந்த அறிவை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பையன் சொன்னா, அப்பா நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க, எனக்கு பதில் தெரியலை. இப்போ சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டான் பையன். ஸ்வேதகேத்து யாருக்கு? அப்பாவுக்கு, புத்தாலக ஆருணிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் தான் என்னுடைய குருநாதர், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த பணிவு மாணவரிடத்தில் இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை பெரியவங்ககிட்ட கேட்குறதுக்கு இந்த பணிவோடு அணுகணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் தந்தை கிடையாது, அவர் குருவாக மாறுகிறார். இவர் மகன் கிடையாது, இங்கே யார் ஆகிறார்? இவர் சீடனாக ஆகிறார். இந்த தகுதி, இந்த பணிவு நம்மக்கிட்ட இருக்கணும். அப்பா நீங்கள் எனக்கு அந்த
உபதேசம். நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிங்களே, கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோன்னு கேள்வி கேட்டிங்களே, அதை பற்றின உபதேசத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான். இப்போ அவர் குருநாதராக இருந்து உட்காந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். எப்படி தெரியுமா? முதல்ல என்ன பண்ணார், ஒரு மண் உருண்டையை எடுத்துகிட்டு வந்தார். களிமண் உருண்டை, சின்ன மண் ஒரு உருண்டை, கட்டி உருண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன சொன்னார், இந்த ஒரு களிமண் கட்டி என் கையில் இருக்குல்ல, இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா இந்த மண்ணால் செய்யப்பட்ட அத்தனை என்ன பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, என்ன விதவிதமான பொருட்களை தயார் பண்ணால் சரி, இந்த ஒரு களிமண் கட்டியில் என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட அத்தனை பற்றிய விஷயங்களும் உனக்கு புரியும். எவ்வளோ எளிமையாக குருநாதராக இருந்து அப்பாவே சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் பாரம்பரியமாக இருந்தது. நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பெற்றோர்கள் அதிக நேரம் அவர்களும் சாதனையில் ஈடுபடணும். அவர்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சாதனை பண்ணணும். செய்தால் என்றால் நிச்சயமாக குழந்தைகளுக்கு உயர்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். முதல் விஷயம், மண்ணாங்கட்டி எடுத்தார். மண்ணு தானே நம்ம நினைப்போம், அதில் ஒரு பெரிய உபதேசத்தை சொல்லிக் கொடுக்குறார். இந்த ஒரு சின்ன கட்டியில் என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மண்ணிலையும் என்ன இருக்குன்னு உனக்கு புரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். அப்புறமா என்ன பண்ணார், ஒரு சின்ன தங்க கட்டி எடுத்துகிட்டு வந்தார். தங்கம் இல்லையா, தங்கம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நிறையா தங்கம் விலை கூடிக்கிட்டே போதில்லை. இந்த தங்க கட்டி எடுத்து வந்தார். தங்கத்தை காமிச்சு இந்த ஒரு கட்டி தங்கத்தை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தில் தங்கத்தால் ஆன என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்துலேயும் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லா ஸ்வீடன் நாட்டில், அமெரிக்கா நாட்டில் எல்லாம் தேடி தேடி போய் தங்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஒரு சின்ன தங்க கட்டியை நம்ம என்னென்னு தெரிஞ்சிட்டோம்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தங்க கட்டியோட வேல்யூ இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அது மாதிரி முதல்ல என்ன சொன்னார், மண்ணை சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார், பொண்ணு சொன்னார். மூணாவது ஒரு இரும்பை எடுத்துக்கிட்டார். ஒரு இரும்பை காமிச்சு இந்த சின்ன இரும்பில் என்னென்ன தாதுக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இரும்புகள்லையும் இரும்பு கட்டடங்கள்லையும் இருக்கக்கூடிய விஷயங்களை நீ புரிஞ்சிக்க முடியும். அப்போ எளிமையாக அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு புரிகிற மாதிரி பெற்றோர்களே குருவாக இருந்து சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். சொன்னோன்னா பையனுக்கு புரிஞ்சுக்குச்சு. எப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி புரியுது. அப்பாவே என்ன பண்ணுறாரு, உலக படைப்பை பற்றி சொல்லி கொடுக்க போகிறாரு. பையனுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துடைய படைப்பு எப்படி வந்துச்சு, பரம்பொருள் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறாரு. முதல்ல எப்படி பரம்பொருள் தியானம் பண்ணார், நான் பலவாக ஆவேன் அப்படின்னு தியானம் பண்ணார். அதனால் என்னாச்சு, பஞ்சபூதங்கள் ஒன்றா வருது. அக்னி, என்னென்ன இருக்குது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றா வருது. அதன் மூலமாக மற்ற உயிரினங்கள்லாம் தொடங்குது. இப்படி உலகம் என்பது பிறக்குது அப்படிங்கிற உலக படைப்பு பற்றி சொல்கிறாரு. அப்புறம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் 3 டைப்பில் தான் இருக்கும். இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம நோக்கம் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்து கிடையாது. ஏன்னா இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறனால அதையும் சொல்லி கொண்டு வர்றேன். இப்போ உலகத்தில் படைப்பில் தோன்றின 3 விதமாக தான் எல்லா உயிர்களும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்டஜம். முதல்ல என்னது, உயிர்கள் வந்து எப்படி வருதா, 3 டைப்பாக தான் உலகத்தில் பிறக்கிறதா. ஒன்று அண்டஜம் அப்படின்னா முட்டையின் மூலமாக பிறக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோழி, சில பறவைகள் முட்டை போடும். அப்படி அவங்களுடைய இனப்பெருக்கம் என்பது முட்டையின் மூலமாக வருது. ரெண்டாவது என்ன பண்ணுது, அண்டஜம், ஜீவஜம், அதாவது கருப்பையின் மூலமாக. அது நமக்கெல்லாம் இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது. ஆடு மாடுகள் விலங்குகள் கூட அந்த கருப்பை மூலமாக தன்னுடைய இனத்தை பெருக்குது. அண்டஜம், ஜீவஜம். அடுத்தது உத்பீஜம். பீஜம் என்றால் விதை. விதை போட்டால் என்ன இருக்குது, மரங்கள்லாம் முளைக்குது, செடிகடிகள்லாம் வருது. எப்படி 3 டைப்பில் தான் இந்த உலகத்துடைய அந்த படைப்பு வந்து வருது அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை தந்தையே சொல்லி கொடுக்குறார். இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த பையனை 15 நாளைக்கு சோறு போடாமல் விட்டுட்டார். அந்த பையனுக்கு 15 நாளைக்கு சாப்பாடு ஒன்றுமே கொடுக்கல. 3 வேளைக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்கல, பட்டினி போட்டார். 15 நாள் கழித்து 16ஆவது நாள் காலையில் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு இருந்தார். 15 நாள் அவனுக்கு உணவு எதுவுமே கொடுக்கல, ஒரு வாழைப்பழம் கூட கொடுக்கல. 15 நாள் உணவே கொடுக்காம தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வச்சுட்டாரு. 16ஆவது நாள் காலையில் அவனை எழுப்பி சொல்லுடா பார்க்கலாம், வேதங்கள்லாம் சொல்லுடா அப்படிங்கிறார்.
அவன் உயிரோடு இருக்கிறான், அவ்வளோதான் தெரியும். இப்படி திறந்து பார்க்குறான், அவ்வளோதான், பேச்சு வரல. வாயை திறக்கிறான், பேச்சு வர மாட்டேங்குது. ஏன்? உடல் உணவை சார்ந்து இருக்கிறது. இந்த உடலுக்கு உணவு கொடுக்காமல், ஃபியூவல் கொடுக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? டவுன் ஆகிடும். ஆனால் உயிர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? தண்ணி கொடுத்துருக்கிறார். தண்ணி கொடுத்ததுனால உயிர் இருந்தது. ஆனால் மூளை வேலை செய்யாது, மனசு வேலை செய்யாது. காரணம் அதுக்குரிய ஃபியூல் போகாதனால. அப்போ உணவு கொடுக்காமல் விட்டுட்டார். அப்போ சொல்லிவிட்டு உங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த உபநிஷத்தில் சொல்லுது. மனுஷன் 15 நாளைக்கு உணவும் தண்ணியும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவான். என்ன சொல்லுது? உணவும் தண்ணியும். இதை பறவைகள் லைஃப்லேயே நம்ம பார்க்க முடியும். சில மயில்கள், சில குரங்குகள்லாம் என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு அந்த கடைசி காலம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுமா, அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த விலங்குகள் என்ன பண்ண, எதுவும் சாப்பிடாது. எங்கேயாவது மறைவாக போய் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே உயிரை விட்டுடுமா பறவைகள்லாம். இது சாதாரணமாக கிராமங்களில் அன்றாட இதை பார்க்க முடியும். அன்றாடம் கிராமங்களில் பல வீடுகளில் நானே பார்த்துருக்குறேன். வயதான தாத்தா பாட்டிங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப வயதானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க கண் பார்வை ரொம்ப குறைஞ்சி போயிடும், காது கேட்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுன் ஆகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு குறைச்சிடுவாங்க. 3 வேளை சாப்பிட்டா ஒரு வேலையை ஆக்கிட்டு அந்த ஒரு வேலையை இன்னும் குறைஞ்சி போயிடும். அது சாப்பிடாம விட்டுருவாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, அது நின்று போயிடும். ரெண்டும் நின்று போச்சுன்னா கொஞ்சம் நாள் கழித்து கம்ப்ளீட்டாக அவங்க இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு போயிடுவாங்க. இப்போது இவ்வளவு தத்துவங்களையும் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறார்? மகனுக்கு, அதாவது ஒரு சீடனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் இவ்வளோ விஷயங்களை. அதாவது காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறியலாம். இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். அதுதான் இப்போ எது காரணமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனால் உண்டான காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எது காரணம்? இறைவன். காரணமானது இருப்பது இறைவன். அவரால் இந்த உலகம் இயக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது இந்த பிரபஞ்சம், உயிரினங்கள், அதனால் உண்டான இந்த உடல், மனசு, இதெல்லாம் பஞ்சபூதத்திலேருந்து வந்திருக்கிறது. பஞ்சபூதத்தில் மீண்டும் கலக்கும். ஒரு நாளைக்கு என்ன போயிடும்? பஞ்சபூதத்துலேருந்து உலகம் வந்துச்சு, பஞ்சபூதத்திலே கொண்டு போய் திரும்ப சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சபூதத்தை பற்றி தெரிஞ்சால் உலகத்தை பற்றி எப்படி தெரியுமோ, இறைவனை பற்றி தெரிஞ்சால் இறைவனிலிருந்து வந்தது ஜீவாத்மாவாகிய நாம் இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய பாட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். இது இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இவ்வளவு தெளிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் மெயின் டாப்பிக்கே வர்றார். யார்? குருநாதர் வர்றார். அவர் கேட்குறாரு, எது நுண்ணியதோ, எது அனைத்திற்கும் ஆன்மாக உள்ளதோ அதுவே உண்மை, அதுவே இறைவன். தத்துவமசி ஸ்வேதகேத்து. இங்கே தான் உபதேசமே ஆரம்பிக்குது. எது நுண்ணியதோ, எது அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதோ அதுவே உண்மை, அதுவே இறைவன். தத்துவமசி ஸ்வேதகேத்து. பையன் கேட்டான், மகா வாக்கியத்தை கேட்டான், தலை சுற்றி போய் அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். புரியல அவனுக்கு. மகா வாக்கியம் அவ்வளோ சீக்கிரம் மகா வாக்கியத்தை நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு தகுதியாக்கணும். நாம் அதுக்கு தகுதியாக இருந்தால் தான் அந்த மகா வாக்கியத்தினுடைய உபதேசம் நமக்கு புரியும். அப்போ ஸ்வேதகேத்து என்ன பண்ணுறாரு? புரியலை, அதை கண்டுபிடிச்சிட்டார் குருநாதர். அவன் கண்ணிலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இந்த மகா வாக்கிய உபதேசம் அவருக்கு புரியலை. அப்போ என்ன பண்ணுறாரு? அவருக்கு நிறைய விளக்கத்தை சொல்கிறார். நிறைய உபதேசம் சொன்னால் மட்டும் பத்தாது, புரியலை அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கொடுத்து அப்போ புரிய வைக்கிறார். முதல் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு? தேன்கூடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் தேன்கூடு பார்த்துருக்குறீங்க? எல்லோரும் பார்த்துருக்கோம். யாரெல்லாம் தேன் சாப்பிட்ருங்க? எல்லாருக்கும் தெரியும், தேன் சாப்பிட்ருக்கோம். ஸோ தேனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தேன் எப்படி வருது? வண்டுகளெல்லாம் பூவுக்கிட்ட போகுது. பூவிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய சாறை எடுத்துகிட்டு வந்து கூட்டில் வைக்கிது. அந்த பூ செம்பருத்தி பூவாக இருக்கலாம், பூசணி பூவாக இருக்கலாம், சுரைப்பூவாக இருக்கலாம், எந்த மலர்களாக இருக்கலாம், நல்ல பூக்களாக இருக்கலாம், அல்லது கசப்பான வேப்ப மரத்தில் கூட அந்த பூலையும் கூட அந்த தேனுடைய அந்த கண்டென்ட் இருக்குது, அங்கேருந்து கூட எடுத்துகிட்டு வரும்.
எடுத்துகிட்டு வந்து கூட்டில் வச்சதுக்கப்புறமா எந்த ஒரு தேனும் எந்த ஒரு சாரும் சொல்லாது நான் வேப்ப மரத்திலிருந்து வந்தவன், நான் செம்பருத்தி பூவிலிருந்து வந்தவன் சொல்லுமா? அதை பிரித்து பார்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி இறைவனால் படைக்கப்பட்டது இந்த உலகம். அதில் நம்ம எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்லி இதை நீங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் படிச்சிங்கன்னா போதும். இவ்வளோ பெரிய வேதாந்த சிந்தனையை இவ்வளோ பெரிய சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் படித்து இப்போ அதுக்குரிய டெக்ஸ்டெல்லாம் படித்து இலக்கணம்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக அமுதமொழிகளை கொஞ்சம் சிரத்தையோடு படிச்சிங்கன்னா இவ்வளோ விஷயங்களை அழகாக ஜூஸ் போட்டு நம்ம கொடுத்துருக்குறாரு. அதுக்கு பேர் தான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள். அப்போ தேன்கூட்டை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. தேன்கள் அப்போ எல்லா தேன்களும் ஒரு இடத்துக்குள்ள அங்கே தேன் கூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே பாகுபாடு இல்லை. அங்கே எல்லாத்துக்கும் அந்த தேனி பலவிதமான மலர்கள்லேருந்து அந்த சாரை கொண்டு வந்து சேர்க்குது. அங்கே ஒரு சயின்டிஃபிக் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்கிறாங்க. அது நம்ம சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குல்ல, ஆனால் வேப்ப மரத்துலேருந்து வந்த தேன் இனிப்பாக இருக்குமா? இருக்காது. அந்த பூச்சியிலிருந்து ஒரு திரவம் வெளியில் வருது, அந்த கூட்டுக்குள்ளே தன்னுடைய உடம்புலேருந்து ஒரு திரவம் வெளியில் வருது. அது மிக்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுது? தேன் அப்படிங்கிற நம்ம பார்க்கக்கூடிய அந்த சுவையை கொடுக்குது. அப்படிங்கிறத ஒரு அறிவியல் உண்மையும் அதுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறத இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை சொல்லி கொடுக்குறாரு. ஸ்வேதகேதுக்கு அப்படி கொஞ்சம் புரிகிற மாதிரி தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் புரிகிற மாதிரி தெரியுது, ஆனால் இன்னும் புரியல. பார்த்தாரு. சரி, இவனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? நதிகள் நம்ம எல்லோரும் பார்த்துருக்குறோம். வைகை நதி, காவேரி நதி, ஏதோ நதிகள்லாம் இருக்குது. அது மலையில் எங்காவது ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும்போது அவ்வளோ பெரிய நதியாக இருக்குமா? ஒரு சின்ன ஒரு பாட்டை உற்பத்தி ஆகும். கொஞ்சம் வர என்னாகும்? அந்த நிறைய கிளை நதிகள்லாம் சேர்ந்து இப்போ கங்கா நதி எங்கே உற்பத்தி ஆகுது? ஹிமாலயத்தில் உற்பத்தி ஆகுது. அங்கே உற்பத்தி ஆகுது கங்கோத்திரின்னு பேர். கங்கோத்திரியில் உற்பத்தி ஆகும்போது இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கா? இல்லை. அது ஹரித்வாருக்கு வரும்பொழுது போய் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய ஆறாக தெரியுது. அப்போ அதுக்கிடையில் நிறைய கிளை ஆறுகள்லாம் தோன்றி அது என்ன பண்ணுது? பெரிய நதியாக உருவெடுக்குது. அது மாதிரி நம்ம உதாரணமெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, உதாரணம் நல்லா சிந்திக்கிறான். ஆனால் அது மாதிரி சொல்லதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்றா அதுதான் முக்கியமானது. அது மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார். உனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்புறம் பார்த்தா அந்த பையனுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. 3வது எக்ஸாம்பிள் போகிறார். ஒரு விதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். வெளியில் போனால் அங்கே ஒரு ஆலமரம் இருந்துச்சு. ஆலமரத்தோட ஒரு விதையை தந்தவர் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்தான். அந்த பழத்தை பிரித்து பார்த்தா உள்ள விதையை எடுத்து சொன்னான். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன விதையாக இருக்குது இது ஆலமரத்தோட விதை. ஆனால் அந்த விதைக்குள்ளே என்ன இருக்குது? அவ்வளோ பெரிய ஆலமரம் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் இறைவன் இருக்கிறது, ஆனால் அந்த இறைவன் தான் இந்த எல்லாத்தையும் படைத்து காப்பாற்றுறார் அப்படிங்கிற உண்மையை அவருக்கு சொல்லி கொடுக்குறார். தேன் உதாரணம் சொன்னார். அடுத்தது என்ன சொன்னார்? ஆறுகளை பற்றி சொன்னார். அடுத்தது என்ன சொன்னார்? ஆலமரத்தோட விதையை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வா அப்படி சொன்னார். கொஞ்சம் கை நிறைய உப்பு எடுத்துகிட்டு வாங்குறார். உப்பை தண்ணிக்குள்ளே போடு அப்படிங்கிறார். முதல்ல உப்பு தனியாக இருந்துச்சு, தண்ணி தனியாக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு? மிக்ஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி இறைவன் நமக்குள்ளேயும் இருக்கிறார், வெளியிலே இருக்கார், உள்ளே இருக்கார் அப்படிங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கவனுக்கு எப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா திக்கு தெரியாமல் போயிடும். சில பேருக்கு ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கவங்க நார்த் இந்தியாவுக்கு போகிறோம், ஒரு பிக்னிக் ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா திடீர்னு காசிக்கோ ஒரு பிருந்தாவனத்துக்கோ போனால் அங்கே நமக்கு வழி தெரியாது. அங்கே இருக்கவங்களுக்கு நம்ம யாராவது சொல்லி கொடுத்தா தான் நமக்கு புரியும். அப்போ அதுக்கு என்ன பேர்? என்ன திக்கு தெரியாமல் அங்கே இருப்பான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் நீங்கள் எங்கே போகணும்? காசிக்கு போகணுமா? இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி கூப்பிட்டு போகிறது யார்? குருநாதர். அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி கூட்டிகிட்டு போகிறவர் தான் இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பகவானை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பகவானை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நீங்கள் பகவானை பார்க்க முடியும் சொல்லிட்டு நமக்கு வழி நடத்தி கூட்டி போகிறவர் யார்? குருநாதர். அந்த குருநாதரை நம்ம கெட்டியாக பிடிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே போகிறாரு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வீடுகளில் ரொம்ப வயசானவங்க படுத்திருப்பாங்க, ரொம்ப மரணப்படுக்கையில் படுத்திருப்பாங்க. அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து அம்மெல்லாம் சுற்றி நிற்பாங்க. சின்னுட்டு என்ன தெரியுதா அப்படிம்பாங்க.
வழக்கமாக நடக்கிறதா எனக்கு தெரியுது. அப்படின்னா என்ன பண்ணுறோம், அதாவது அவருக்கு கான்சியஸ் இருக்கிறான்னு நம்ம செக் பண்ணுறோமா, அவருக்கு கான்சியஸ் இருக்குதா என்ன தெரியுதா அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தராக காமிப்போம். இவர் தெரியுதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். அவர் என்ன சொல்லுவார், சில நேரம் பேசும்பார், சில நேரம் பேசாமல் இருப்பார். அப்போ சில நேரம் வந்து சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது சொல்லுவாங்க. சில பேர் ரெஸ்பாண்டே பண்ணாமல் அப்படி இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனம், வாக்கு, பிராணன் 3 ஒன்று சேர்ந்துடுச்சுன்னா அங்கே பேச்சு இருக்காது. மனம், வாக்கு, பிராணன், மனசு, சொல், பிராணன் 3 ஒன்று சேரும் பொழுது அங்கே பேச்சு இருக்காது. அதாவது அதுதான் லயமாகிறது, இறைவனில் லயமாகிறது. அப்படி லயமாகும் பொழுது பேச்சுக்கு வேலை இல்லை. இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அப்புறமா பார்த்தாரு, இன்னும் எத்தனை உபதேசம் பண்ணாலும் உனக்கு புரியாது. என்ன சொல்கிறார், இவ்வளோ உபதேசங்கள் சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சீடனுடைய மனசை பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு. இன்னும் அவனுக்கு வந்து டவுட்டு கிளியர் ஆகாமல் இருக்குது. என்னென்ன இது மாதிரி நான் 100 உபதேசம் பண்ணாலும் உனக்கு புரியாது. ஆனால் நீ என்ன செய்யணும், டைவ் டீப்பு, அது என்ன பண்ண, ஆழ்ந்து மூழ்கு. கேட்ட விஷயங்களை என்ன பண்ணணும், ஆழ்ந்து சிந்தனை பண்ணு, உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் அந்த ரிஷி பேர் என்ன, உத்தாலக ஆருணி ரிஷி யாருக்கு சொல்லிக் கொடுக்குறார், ஸ்வேதகேத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார், தத்துவமதி உபதேசத்தை அப்படிங்கிற உபதேசத்தை சொல்லிக் கொடுக்குறார். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வாங்க. வாக்கியார்த்தஸ்ச விசாரியதா படிச்சோமா இல்லையா, வாக்கியார்த்தஸ்ச விசாரியதா ஸ்ருதிசிர பக்ஷ சமாஸ்ரீயதா துஸ்தர்காசு விரம்யதாம் ஸ்ருதிமதஹ தர்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அஹரஹ கர்வ பரித்யஜ்யதாம் தேஹேஹம் மதிருஜ்யதாம் புதஜனை வாத பரித்யஜ்யதாம். உபனிஷத வாக்கியங்களை வாக்கியார்த்தச்ச விசாரியதாம் சொன்னார். வாக்கியார்த்தச்ச அப்படின்னா எல்லாம் ஒன்று. எப்போ தெரியுமா, பாரமார்த்திக நிலையில் எல்லாம் ஒன்று. பகவானும் ஜீவனும் எப்போ ஒன்று, பாரமார்த்திக நிலையில் ஒன்று, விவகாரிக நிலையில் அல்ல. இதை புரிஞ்சுக்கணும். பாரமார்த்திக நிலையில் நம்ம பகவானும் ஜீவனும் ஒன்று, அன்றாட விவகார வாழ்க்கையில் அப்படி நம்ம பொருள் புரிஞ்சுக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ சிரவணம்னா என்ன ஆகுது, சிரவணம் கேட்டதுனால என்ன நடக்குதுங்க, அறியாமை கேட்டதுனால அறியாமை நீங்குகிறது. அதாவது சாஸ்திரம் முதல் முறை நமக்கு சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குது, வேதத்தில் ஒரு உபதேசம் இருக்கிறது, அது தத்துவமசின்னு பேர். அதை நல்லா கேட்டுக்கோ. கேட்டதுக்கப்புறம் என்னாச்சு, ஜீவன் வேறு பகவான் வேறுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது, நானும் இறைவனும் ஒன்று அப்படின்னு எனக்கு புரியுது. அப்போ அதனால் என்னாச்சு, எனக்குள்ளே இருந்த இக்னோரன்ஸ் காணாமல் போயிடுச்சு, அறியாமை நீங்கிடுச்சு. ஒரு திரை இருந்தது, அந்த திரை விளக்கப்பட்டது. இவ்வளோதான் விஷயம். புதுசாக நம்ம யாருக்கும் எதையும் சொல்லித்தர முடியாது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதோ வந்து மறைச்சிருக்குது, அந்த மறைப்பை நீக்கிட்டோம். அதுக்கு பேர் என்னது, அறியாமை. அறியாமை நீங்கினா அறிவு வருகிறது. எதனால் அறியாமை நீங்குச்சு, அறிவு வந்ததுனால நீங்குச்சு. எதை பற்றிய அறிவு, பகவானை பற்றிய அறிவு, ஜீவனை பற்றிய அறிவு. இது தெரிஞ்சதுனால அறியாமை நீங்குச்சு. இது சிரவணம். அடுத்தது என்னது, மனனம். சிரவணத்துக்கு அப்புறமா மனனம். மனனத்தினால நம்ம வந்து
ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுருந்துருப்போம். அந்த சுவேதகேதுவுக்கு எடுத்த உடனே தத்துவமசி சொன்ன உடனே புரிஞ்சு போயிடுச்சா? புரியலை. அப்போ அவருக்கு புரிய வைக்கிறாரு. பல விஷயமா நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது மாதிரி நமக்கு புரியாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? குருநாதர். அப்போ தான் இங்கே யார் நமக்கு தேவைப்படுறாரு? குருநாதர் தேவைப்படுறார். குருநாதர்கிட்ட போயிட்டு இது சரிதானா, நான் செய்கிறது சரிதானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேட்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவாங்க? சரியாக இருந்ததுன்னா எக்ஸ் ஓ ஹெட் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இல்லை நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ மரணத்தின் மூலமாக சந்தேகங்கள் விலகுகிறது. மனனம் பண்ணுறதுனால என்ன ஆகுது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்தையும் விலகி போகுது. நம்ம தவறாக ஏதாவது நினச்சிருந்தோம்னா அதுவும் நமக்குள்ளே நீங்கி போகுது. ஸோ சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படிங்கிறது கடைசி ஸ்டெப்பு. அது எப்போ முடியும்? இந்த சாதன பஞ்சகம் முடியும் போது அந்த நிதித்தியாசனத்துக்கு வரப்போகிறோம். அப்போ நிதித்தியாசனங்கிறது அங்கே இருக்குது. சிரவணம் அப்படின்னாலே நம்முடைய சனாதன தர்மத்தில் சில நூல்கள் சிரவணத்துக்குன்னு இருக்குது. அதில் ஸ்ரீமத் பகவத்கீதை சிரவணத்துக்கு உண்டான ஒரு நூல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில் நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. அதான் கேட்கணும். அதான் அர்ஜுனனுக்கு பகவான் என்ன பண்ணுறாரு? நிறைய உபதேசம் கொடுக்குறாரு. என்ன உபதேசம்? என்ன சொல்கிறார்? எடுத்த உடனே செகண்ட் சாப்டரில் சொல்கிறாரு. அர்ஜுனனை பார்த்து என்ன கேட்குறாரு? பேடித்தன்மையை அடையாதே, எழுந்து நின்று போரிடு அப்படிங்கிறாரு. அப்போ முதல் முறையாக அர்ஜுனன் கேள்விப்படுறான். அப்போ என்ன பண்ணுறான்? எழுந்து நின்று போராடணும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் சிரவணத்தை பற்ற விஷயங்கள் பகவத்கீதை. மரணத்துக்குன்னு சில நூல்கள் இருக்கிறது. அதில் சில நூல்களை சொல்லலாம். பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, நம்முடைய புக் ஸ்டாலில் இருக்குது. பிரம்மசூத்திரம் அதெல்லாம் மரணத்துக்கான நூல்கள். பிரம்மசூத்திரம், நைஷ்கர்ம சித்தி, இது போன்ற வேதாந்த நூல்கள்லாம் திரும்ப 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 படிக்க வேண்டிய ஒரு நூல்கள். அப்புறம் நிதித்தியாசனம் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அந்த கடைசி பார்ட் இருக்கு இல்லையா? கடைசியாக நம்ம இப்போ ப்ரைமரியில் தான் இருக்கிறோம். ப்ரைமரியில் செகண்ட் ப்ரைமரிலேருந்து அடுத்தடுத்த லெவல் போகணும். இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகணும் இல்லையா? யூனிவர்சிட்டிங்கிறது நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துக்கு சில நூல்கள் இருக்குது. நிர்வாண ஷட்கம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிர்வாண ஷட்கம். என்னது நிர்வாண ஷட்கம்? மனோபுத்தியஹங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிக்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச व्योमवायु न तेजो न वायु चिदानंद रूप சிவோகம் சிவோகம். என்ன சொல்கிறாரு ஆதிசங்கரர்? முதல் முறையாக ஆதிசங்கரர் குருநாதரை சந்திக்க போகிறார். குருநாதர் குகைக்குள்ள இருக்கார். குகைக்கு வெளியில் சீடன் நிற்கிறார். யார் அது அப்படின்னு கேட்குறார். நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம்? ராமசாமி, குப்புசாமி வந்திருக்கு அப்படி சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார்? மனோபுத்தி அகங்காரம் நாய் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, இந்த புலன்கள் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அப்போ நான் யார்? சிதானந்த ரூபம் சிவோகம், நானே அந்த பரம்பொருள். அவ்வளோ பெரிய குருநாதர், எப்படிப்பட்ட சீடர்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மீதி இருக்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஏன்னா இனி வரக்கூடிய சப்ஜெக்ட் கொஞ்சம் நீங்களும் கவனமாக கேட்கணும். கேட்டால் தான் இந்த உயர்ந்த விஷயங்கள் கொஞ்சமாவது உள்ளே போகும். நமக்கு 100% போகணும்னு எதிர்பார்ப்போம். அப்போ கொஞ்சமாவது உள்ளே போகணும்னு என்ன பண்ணணும்? மனசு ஒருநிலைப்படுத்தி கேட்கணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் பண்ணணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கேட்ட விஷயங்களை சிந்தனை பண்ணணும், திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மீதியை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.